ஹாய், இன்றைக்கி ஒரு ஈவினிங் ப்ளாக் பார்க்கலாமா? என்ன நடந்தாலும் லைஃப் ஃபஸ்ட் மூவ் ஆனில் ஒரு சில டைம்லாம் யோசிப்போம், என்ன யோசிப்போன்ட்டு நம்மளுக்கே தெரியாது. பட் ஒரு மாதிரி டிப்ரெஸ்டாக, ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக இருப்போம். அந்த டைம்லாம் என்ன பண்ணுறோன்னே நம்மளுக்கு தெரியாது. நம்ம பாட்டு ஏதாச்சும் ஒன்று பண்ணிகிட்ருப்போம். அதுவும் ஆஃப்டர் மேரேஜ், ஆஃப்டர் பேபி ரொம்ப அதிகமான ஒரு யோசனையில் இருப்போம். இப்போ அதுலேருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? நான் மோஸ்ட்லி எதனா ஒர்க் பண்ணுவேன், இல்லை சைலண்ட்டாக போயிட்டு ஏதாச்சும் சாங்ஸ் பார்க்குறது, இல்லைன்னா எதுவுமே பேசாமல் எதனா ஒரு விஷயத்த பண்ணிகிட்டு இருந்தேன்னா அப்போ கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நம்மளே நார்மலாக பேசிடுவோம். லைஃப்பில் பாதி நாட்கள் இப்படியே ஓடிடுது, மீதி நாட்கள் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் நடந்து அப்படியே லைஃப்பை ஓட்டிகிட்ருக்கோம். ஈவினிங் போல் இருக்கிற சின்ன சின்ன ஒர்க்லாம் முடிச்சுட்டு வீட்டெல்லாம் கூட்டி விட்டாச்சு. இந்த அடிக்கிற வெயிலுக்கு இருக்கிற மரம் எல்லாம், செடியெல்லாம் காஞ்சி போயிடுது. என்ன தான் நம்ம தண்ணி ஊற்றினாலுமே தாங்க மாட்டேங்குதுங்க. நம்மளாலேயே அடிக்கிற வெயிலுக்கு முடியல. செடிங்கள்லாம் என்ன பண்ணும் பாவம், அதெல்லாம் ரொம்ப இதுவாகிடுது. ஓகேன்ட்டு ஈவினிங் போல் காஃபி வச்சு கொடுக்கலான்ட்டு வச்சுட்டு, அந்த பால் கொதிக்கவே இல்லை. அவ்வளோ நேரம் அங்கே தான் நின்றுட்டு இருந்தேன், ஆனால் கொதிக்கல. இப்படி கொஞ்சம் திரும்பினதை கொதித்து கீழெல்லாம் போயிடுச்சு. ஓகேன்ட்டு எல்லாத்தையும் தொடச்சி விட்டுட்டு ஈவினிங் போல் ராகி அடை பண்ணியிருந்தோம். எனக்கு ராகி அடைனா ரொம்ப பிடிக்கும், அதனால் பண்ணி சாப்பிட்டுட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு படுக்க போனால் என் பொண்ணு டிவியை பார்த்துட்டு உட்காந்துட்ருக்கேன். டைம் பார்த்திங்களா 12 ஆகிடுச்சி.